வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. மக்களுக்கும் இறைவனுக்கும் விரோதமாக செயல்படும் ஆட்சியைத்தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பேட்டி. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் இயக்குநராக டாக்டர் வீர் சிங் நெகியை நியமித்தது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம். புதுச்சேரியில் பைக் மீது வேன் மோதல், சம்பவ இடத்திலேயே மருத்துவக் கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. புதுச்சேரி லட்சுமி அயகிரவர் திருக்கோயிலில் அருகே நவ நரசிம்மர் திருக்கோயிலுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். புதுவையில் மூதாட்டியை கொலை செய்த வழக்கில் ஆட்டோ ஓட்டுநருக்கு ஆயுள் தண்டனை, நீதிமன்றம் தீர்ப்பு. தனியார் பள்ளி மாணவர்களை சைக்கோ என விமர்சித்த சபாநாயகர் செல்வம் தனது கருத்தை திரும்பப் பெற வேண்டும், இல்லையென்றால் மாணவர்கள் பெற்றோரிடையே பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். மக்களுக்கும் இறைவனுக்கும் விரோதமாக செயல்படும் ஆட்சியைத்தான் மக்கள் பார்த்து கொண்டிருப்பதாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்துக்கு உட்பட்ட அம்பகரத்தூர் பத்திரகாளியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காரைக்கால் மாவட்டத்தில் அம்பகரத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பத்திரகாளியம்மன் கோயில் ஆலய திருப்பணிகள் நடைபெறுவது மிக்க மகிழ்ச்சி என்றும், அதே நேரத்தில் வைகாசி மாதத்தில் கடந்த 80 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கோயில் திருவிழா எந்த தடையும் இல்லாமல் நடைபெற வேண்டுமென புதுச்சேரி முதலமைச்சருக்கு தாம் வேண்டுகோள் வைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியானது உண்மையாகவே பக்தியுடன் செயல்படுகிறார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என குற்றஞ்சாட்டினார். மேலும் பக்திக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாத நிலைதான் நாம் பார்க்க முடிகிறது என்று அவர் கூறினார். காளியம்மன் கோயிலுடைய திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று கூறுகின்றார்கள். அதை கேட்கின்ற நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த மகிழ்ச்சியோடு அந்த பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் வைகாசி மாதத்தில் நடக்கக்கூடிய அம்மனுடைய திருவிழா தடைபடாமல் எப்பொழுதும் போல 80 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்த அந்த திருவிழாவானது முறையாக இந்த ஆண்டும் நடைபெற வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இந்த அரசாங்கத்திற்கு நான் வைக்கின்றேன். இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியானது உண்மையாலேயே அவர்களுக்கு பக்தியோடு செயல்படுகின்றார்களா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும். பக்தி என்பதற்கும் இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தமே இல்லாத நிலையை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த மக்களுக்கு விரோதமாக, இறைவனுக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஆட்சியைத்தான் இன்றைய தினம் பார்த்து கொண்டிருக்கோம். அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் இறைவன் மீது இருக்கக்கூடிய பக்தியை குறைக்கக்கூடிய அளவிற்கு இந்த இடம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது மிக வேதனையை தரக்கூடிய நிகழ்ச்சி என்று சொல்ல வேண்டும். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இயக்குநராக டாக்டர் வீர் சிங் நெகியை நியமித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனை நிறுவனத்தின் இயக்குநராக பணியாற்றிய டாக்டர் ராகேஷ் அகர்வாலின் பதவிக்காலம் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. அதையடுத்து மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் ஜிப்மருக்கு நிரந்தர இயக்குநரை தேடி வந்தது. ஜிப்மரின் மூத்த பேராசிரியர் கௌதம் ராய் தற்காலிக இயக்குநராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் மத்திய சுகாதார அமைச்சகம் இமாச்சல பிரதேசம் பிலாஸ்பூர் எய்ம்ஸ் செயல் இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நெகியை புதுச்சேரி ஜிப்மர் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை இயக்குனர் பணியை கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை மத்திய சுகாதார அமைச்சக சார்பு செயலர் ஷாம்பு குமார் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் பைக் மீது வேன் மோதியதில் சம்பவ இடத்திலேயே மருத்துவக் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியைச் சேர்ந்தவர் அப்துல்.
புதுச்சேரி பத்துக்கண்ணு அருகே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வந்தார். இவர் நேற்று இரவு தனது பைக்கில் நண்பருடன் பத்துக்கண்ணு நோக்கி சென்று கொண்டிருந்தார். உளவாய்க்கால் அருகே சென்றபோது எதிரே வந்த ஆம்னி வேன் பைக் மீது மோதியது. அதில் படுகாயமடைந்த அப்துல் சம்பவ இடத்திலேயே இறந்தார். மற்றொருவர் ஆபத்தான நிலையில் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி லட்சுமி ஹயகிரவர் திருக்கோயிலில் அருகே நவ நரசிம்மர் திருக்கோயிலுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயகிரவர் திருக்கோயில். இத்திருக்கோயிலில் சார்பாக நவ நரசிம்மர் திருக்கோயில் எழுப்பப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. யாகசாலை அமைத்து வேத மந்திரங்கள் ஓத பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்று பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத அடிக்கல் நாட்டினர். விரைவில் ஆலயம் எழுப்பப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறும் என கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஓகே சூப்பர். சார் 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 கொஞ்சம் நிக்கலாமா சார், கொஞ்சம் நிக்கலாமா ஒரு நிமிஷம் சார், நில்லுங்க சார் கொஞ்சம் சார். ஜட்ஜி சார், ஜட்ஜி சார். புதுச்சேரியில் மூதாட்டியை கொலை செய்த வழக்கில் ஆட்டோ ஓட்டுநருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் சங்கர், ஆட்டோ ஓட்டுநர். இவரது நண்பர் விநாயகவேலன். இருவருக்கும் இடையே முன் விரோதம் இருந்து வந்தது. 2016ஆம் ஆண்டு மார்ச்சில் விநாயகவேலன் வீட்டுக்கு அவரை கொல்லும் நோக்கத்துடன் சென்ற சங்கரை வீட்டுக்குள் நுழைய விடாமல் விநாயகவேலனின் சகோதரி முத்துலட்சுமி, பாட்டி கன்னியம்மாள் ஆகியோர் தடுத்தனர். அவர்களை கத்தியால் சங்கர் குத்தியதில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி மூதாட்டி கன்னியம்மாள் உயிரிழந்தார். இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து சங்கரை கைது செய்தனர். இது தொடர்பாக புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது. குற்றஞ்சாட்டப்பட்ட சங்கருக்கு ஆயுள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி மோகன் உத்தரவிட்டார். அரசு தரப்பில் வழக்கறிஞர் விநாயகம் ஆஜரானார். தனியார் பள்ளி மாணவர்களை சைக்கோ என விமர்சித்த சபாநாயகர் செல்வம் தனது கருத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும், இல்லையென்றால் மாணவர்கள் பெற்றோர்களிடையே பொது மன்னிப்பு கேட்க வேண்டுமென அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச உளவியல் மாநாட்டில் பங்கேற்ற சபாநாயகர் செல்வம் தான் ஒரு சட்டப்பேரவை தலைவர் என்பதை சிந்தித்து பார்க்காமல் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியரை சைக்கோ என கருத்து கூறியுள்ளார். அவரின் இந்த பேச்சை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என்றும், ஏதோ ஒரு மாணவர் தவறு செய்துவிட்டார் என்பதற்காக அனைத்து மாணவர்களையும் இதுபோல பேசுவது தவறு. அவர் தனது கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும், அனைத்து தனியார் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களிடம் சபாநாயகர் செல்வம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். மேலும் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் கிறிஸ்தவர்களால் நடத்தப்படும் நிலையில் அதனால் சபாநாயகர் இப்படி பேசினாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்றும், எந்த தனியார் பள்ளிகளும் அரசின் விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை, அரசின் விதிமுறைகளை மதிக்காத பள்ளிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர், பள்ளி பிள்ளைகளை சைக்கோ என்று கூறிய சபாநாயகரின் செயல்பாடு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல உள்ளது என்றும் கடுமையாக சாடினார் அன்பழகன். மேலும் அவர் கூறுகையில், சபாநாயகர் செல்வம் உடனடியாக தனது கருத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும், இல்லையென்றால் மாணவர்கள் பெற்றோரிடம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். பல்வேறு மாநிலங்களின் உதயநாள் விழா கொண்டாட்டம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது.
இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். புதுச்சேரி பல்கலைக்கழகம், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி ஆகிய நிறுவனங்களிலிருந்து அசாம், ஜார்க்கண்ட், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, உத்தரப்பிரதேசம், தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் இக்கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர். அந்தந்த மாநிலங்களின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை சித்தரிக்கும் கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், தேசிய ஒற்றுமையை வலியுறுத்துவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்றார். ஒருவர் மற்றொருவருடைய பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை மதிப்பதற்கான ஒருமைப்பாட்டு உணர்வை இதுபோன்ற நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துகின்றன என்று கவர்னர் பேசினார். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் புற்றுநோய் தடுப்பூசி முகாம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாணவர்களின் வளர்ச்சி குறித்து பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன. மேலும் கல்வியின் பின்தங்கிய மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக பள்ளியின் செயல்பாடுகள் பற்றியும் எதிர்கால நடவடிக்கைகள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டன. அரையாண்டு தேர்விற்கான முன்னேற்ற அறிக்கை வழங்கப்பட்டன. இதனையடுத்து பள்ளி மாணவர்களின் சுகாதார மேன்மைக்காகவும் பெற்றோர்களின் மேன்மைக்காகவும் புற்றுநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு முகாமினை அகில பாரத பெண்கள் மருத்துவம் சங்கங்களின் கூட்டமைப்பும் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியும் இணைந்து நடத்தினர். இம்முகாமின் சிறப்புரையாளராக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவ மேற்படிப்பின் தலைமை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பாப்பா தாசரி கலந்து கொண்டு புற்றுநோய்களின் வகைகள், புற்றுநோய்களுக்கான காரணங்கள், புற்றுநோய் வைரஸ், அது தடுப்பதற்கான தடுப்பூசி போன்றவற்றை பற்றி விளக்க உரையாற்றினார். இதில் பெற்றோர்களின் சந்தேகங்களுக்கும் விளக்கம் தரப்பட்டது. பள்ளியின் நிர்வாகி ராமசிவராஜன் முகாமினை நடத்தி தந்த நிறுவனங்களுக்கும் சிறப்புரையாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். விழிப்புணர்வு முகாமில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை நடத்தும் மாபெரும் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி 2025. இந்த கிட்ஸ் புக்ஸ் அண்ட் டாய்ஸ் ஃபேர்ல குழந்தைகளுக்கு தேவையான விதவிதமான புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. மேலும் தினந்தோறும் மாலை 7 மணி முதல் 9:30 மணி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் செல்ல குழந்தைகளுடன் உண்டு மகிழ பல்வேறு உணவு வகைகளுடன் ஃபுட் கோர்ட் வளாகத்திலேயே அமைந்துள்ளது. நாள் 22/1/2025 முதல் 28/1/2025 வரை மட்டுமே. நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. இடம் காமராஜர் மணிமண்டப வளாகம், கருவடிக்குப்பம், புதுச்சேரி. 22ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாண்புமிகு முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கும் கலை பண்பாட்டுத்துறை, புதுச்சேரி. அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம். செய்திகள் தொடர்கின்றன. மதகடிப்பட்டு களித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராசர் அரசு கலைக்கல்லூரியில் திருவள்ளுவர் கண்ட மனம் எனும் பொருண்மையில் கருத்தரங்கம் ஆய்வு நூல் புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டை அடுத்துள்ள களித்தீர்த்தால் குப்பத்தில் இயங்கி வரும் பெருந்தலைவர் காமராசர் கலைக்கல்லூரியில் ஆசுகவி தமிழாய்வு மையம் மற்றும் சென்னை உலக திருக்குறள் மையம் இணைந்து நடத்திய திருவள்ளுவர் கண்ட மனம் எனும் பொருண்மையில் கருத்தரங்கம் மற்றும் கருத்தரங்க ஆய்வு நூல் வெளியீட்டு விழா, கின்னஸ் உலக சாதனை மாநாடு 100 ஆகியவை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி லண்டன், ஆஸ்திரேலியா, இலங்கை, கனடா, சிங்கப்பூர், துபாய், பெங்களூர், தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 100 இடங்களில் நேரடி ஒளிபரப்பாக உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வை 15 குழுவினர் லண்டனில் இருந்து நேரடியாக கண்காணித்தனர். இந்த 100 இடங்களில் வெளியிடப்பட்டுள்ள 1500க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் அடங்கிய நூல்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டு லண்டன் செயற்குழு உறுப்பினரால் பார்வையிடப்பட்டு ஆய்வு செய்யப்பட உள்ளது. இவ்வாய்வரங்கம் சென்னை உலக திருக்குறள் மைய இயக்குனர் மோனராசு அவர்களின் முழு முயற்சியின் காரணமாக 100 இடங்களில் மாநாடு நடத்துவது என்று திட்டமிடப்பட்டது. இதற்கு லண்டன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் செயலாளர் ரோகிணி அவர்கள் உறுதுணையாக இருந்தார். இவர்களின் ஒத்துழைப்போடு 100 இடங்களில் புதுச்சேரி பெருந்தலைவர் காமராசர் கலைக்கல்லூரியும் ஒரு இடமாக தேர்வு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை இக்கல்லூரியின் தமிழ்துறை மாணவிகள் தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் திருவள்ளுவர் வாழ்த்துக்களை இசைத்து தொடங்கி வைத்தனர்.
கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் சரவணன் வரவேற்புரை நிகழ்த்தினார். கல்லூரி முதல்வர் முனைவர் கனகவேல் தலைமை உரையாற்றினார். மாநாட்டு ஒருங்கிணைப்பாளரும் தாகூர் கலைக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியருமான முனைவர் விஜயராணி இம்மாநாட்டின் நோக்க உரையினை ஆற்றினார். புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அரங்க முருகையன் வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சவுந்தரவல்லி முன்னிலை உரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து கருத்தரங்க உலக சாதனை மாநாட்டு ஆய்வுக் கோவையினை கல்லூரி முதல்வர் கனகவேல் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டனர். புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் பட்டம்மாள் திருவள்ளுவர் கண்ட மனம் எனும் தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்தினார். இதன் தொடக்க விழாவிற்கான இணைப்புரையினை தமிழ்துறை முதலாம் ஆண்டு மாணவி செல்வி பவிஸ்ரீ தொகுத்து வழங்கினார். தொடர்ந்து திருக்குறள் உலக சாதனை மாநாடு ஆய்வரங்கம் ஒன்றில் தாகூர் அரசு கலைக்கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் சரளாதேவி தலைமையில் 9 ஆய்வுக் கட்டுரைகளும், ஆய்வரங்கம் 2இல் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் சரவணன் தலைமையில் 8 ஆய்வுக் கட்டுரைகளும் ஆக மொத்தம் 17 கட்டுரைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. நிறைவாக மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துறைத் தலைவர் ஆகியோர் நன்றி உரை கூறினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர் அணி வினோத்குமார் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொழிப்போர் தியாகிகளுடைய உருவப்படங்களுக்கு மலர் தூவி முழக்கமிட்டு அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், கோபால், மாநில இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிவரதன், சுற்றுச்சூழல் அணி தலைவர் பன்னீர்செல்வம், தொகுதி கழக பொருளாளர் மெய்யழகன், மாநில பிரதிநிதி தினகராசு, மொழிப்போர் தியாகி உதயசங்கர், கிளை செயலாளர்கள் வைத்தியநாதன், சிவக்குமார், சேரலாதன், கந்தன், பழனிவேல், சக்திவேல், சோமு, இளைஞரணி அண்ணாமலை, கழக முன்னோடிகள் குமார், முருகன் மற்றும் வடிவேலு, மாணவரணி ரமேஷ், மாணிக்கம், அருள், பரமசிவம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அதிமுக மருத்துவ அணி மகாத்மா காந்தி மருத்துவமனை மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து உப்பளம் தொகுதியில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில அதிமுக மருத்துவ அணி மகாத்மா காந்தி மருத்துவமனை மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து இலவச பொது மருத்துவ முகாம் உப்பளம் சட்டமன்ற தொகுதி நேதாஜி நகர் ஒலாந்திரியா சமுதாய நல கூடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அதிமுக மருத்துவர் அணி தலைவர் டாக்டர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு இலவச பொது மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், கண் மருத்துவம், தோல் மருத்துவம், காது, மூக்கு, பல், தொண்டை மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்தனர். சிகிச்சை பெற்ற அனைவரையும் ஊக்குவிக்கும் வகையில் அனைவருக்கும் சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் மதிவாணன், புதுச்சேரி நகர முன்னாள் செயலாளர் தேசிங்கு ராஜா, உப்பளம் தொகுதி எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் நரேஷ், வினோத், பாஸ்கர், முத்துக்குமரன், அன்பழகன், சதீஷ், குமரன், விக்னேஷ், மார்க், மத்தியாஸ், நவீன், சேது, கபிலா, பிரேம், பிரவீன், மார்டின் மற்றும் ஆகாஷ், சஞ்சய் உட்பட பலர் உடனிருந்தனர். காரைக்காலில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேசிய வாக்காளர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவின் தொடக்கமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளின் வாக்காளர் தினத்திற்கான விழிப்புணர்வு சாலை பேரணி நடைபெற்றது.
இதில் அனைத்து மாணவர்களும் தலைக்கவசம் அணிந்து கொண்டு நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்றும் 100% வாக்களிக்க வலியுறுத்தியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சாலையில் பேரணியாக நடந்து சென்றனர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் சர்வதேச சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்கான முயற்சியை முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் மேற்கொண்டனர். புதுச்சேரி பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி யூகேஜி மாணவர்கள் சர்வதேச சாதனை புத்தகத்தில் தடம் பதிப்பதற்கான நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளி முதல்வர் பாஸ்கல் ராஜ் தலைமை தாங்கினார். இதில் யூகேஜி வகுப்பில் படிக்கும் மாணவர்களான சாகித்யன் 1 முதல் 500 வரையிலான பகா எண்களை 1 நிமிடம் 26 வினாடிகள் 89 மில்லி வினாடிகளில் விரைவாக கூறினார். சாம் அபிஷேக் 1 முதல் 500 வரையிலான 5 மடங்கு எண்களை 1 நிமிடம் 5 வினாடிகள் 16 மில்லி வினாடிகளில் கூறினார். கிரிதர் ராஜ் அதிகபட்ச எண்ணிக்கையிலான ஒற்றை இலக்க எண்களின் கூட்டல் தொகைகளை 2 நிமிடம் 40 வினாடிகள் 4 மில்லி வினாடிகளில் விரைவாக எழுதினார். மாதேஷ் 100 முதல் 1 வரை உள்ள எண்களை பின்னோக்கி எழுதும் முயற்சியில் 2 நிமிடம் 24 வினாடிகள் 84 மில்லி வினாடிகளில் எழுதி முடித்தார். தனுஷ் ஆதித்யா 2 கைகளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி 1 முதல் 50 வரையிலான எண்களை 2 நிமிடம் 35 வினாடிகள் 3 மில்லி வினாடிகளில் வேகமாக எழுதினார். மாணவர்களின் இந்த செயல்பாடுகளை முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பலர் பாராட்டினர். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த 42 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான தவணைத் தொகைக்கான ஆணையை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணன்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த 42 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் 2வது தவணையாக ரூபாய் 1,60,000 வீதம் 21 நபர்களுக்கு மொத்தம் 33,60,000 ரூபாயும், 3ஆம் தவணை தொகையாக 15 நபர்களுக்கு 70,000 வீதம் 10,50,000 ரூபாயும், 6 நபர்களுக்கு 1,90,000 வீதம் 11,40,000 ரூபாய் தவணை தொகை என மொத்தம் 55,50,000 தொகையினை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தொகைக்கான பணி ஆணையை வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணம், டீசல் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து காரைக்கால் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் அருகே மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டண உயர்வு, டீசல் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்தும், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் நடைபெறும் ஊழலை உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மோடி அரசு, ரங்கசாமி அரசு, மோடி அரசு, ரங்கசாமி அரசு, மோடி அரசு,
கட்டுப்படுத்து விலைவாசியை கட்டுப்படுத்து மோடி அரசு லஞ்ச லாவணியை தயாரித்த ஆரம் மோடி அரசு கொடுத்து கொண்டிருக்கின்ற மோடி அரசு ராஜினாமா செய் குறைத்திடு மின் கட்டணத்தை குறைத்திடு பணி வாங்காதே ஏழை மக்களை பணி வாங்காதே ஏழை மக்களை பணி வாங்காதே ஏழை வயிற்றில் அடிக்காதே என்னாச்சு ரேஷன் அரிசி என்னாச்சு ரேஷன் அரிசி என்னாச்சு மீண்டும் முதன்மை செய்திகள். மக்களுக்கும் இறைவனுக்கும் விரோதமாக செயல்படும் ஆட்சியைத்தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பேட்டி. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் இயக்குநராக டாக்டர் வீர் சிங் நெகியை நியமித்தது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம். புதுச்சேரியில் பைக் மீது வேன் மோதல், சம்பவ இடத்திலேயே மருத்துவக் கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. புதுச்சேரி லட்சுமி அயகிரவர் திருக்கோயிலில் அருகே நவ நரசிம்மர் திருக்கோயிலுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். புதுவையில் மூதாட்டியை கொலை செய்த வழக்கில் ஆட்டோ ஓட்டுநருக்கு ஆயுள் தண்டனை, நீதிமன்றம் தீர்ப்பு. தனியார் பள்ளி மாணவர்களை சைக்கோ என விமர்சித்த சபாநாயகர் செல்வம் தனது கருத்தை திரும்பப் பெற வேண்டும், இல்லையென்றால் மாணவர்கள் பெற்றோரிடையே பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.